ஒரு பக்கத்தில் சந்தோஷம், ஆனால் ஒரு பக்கத்தில் துக்கம் இல்லையா? இந்த பெரிய வெள்ளி என்று சொன்னாலே அது குட் ஃப்ரைடே தான். ஏன் குட் என்றால் ஆண்டவர் எங்களை அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார், அதனாலே அது நல்லது. ஆனாலும் கூட அவர் எங்களுக்காக பட்ட பாடுகள், ஒரு அன்பின் தேவன் எங்களுக்காக அந்த அன்பின் செயலாக செய்த அந்த காரியத்தை நினைவு கூறும்படி போது அது துக்கமாகத்தான் இருக்கின்றது இல்லையா? பாருங்க, எல்லா சம்பவங்களுக்கும் வெவ்வேறு கோணங்கள் உண்டு, வெவ்வேறு பார்வைகள் உண்டு. ஒரு நிகழ்வை வேறு பார்வைகளிலே பார்க்கக்கூடும் இல்லையா? உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வைப்போம். அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த இடத்துக்கு வருகின்ற டாக்டர், பேராமெடிக், ஆம்புலன்ஸில் வருகிறவர் அதை எப்படி பார்ப்பார்? அவருடைய பார்வை எப்படி இருக்கும்? அந்த ஆக்சிடெண்ட்டில் அம்பிட்டவர்கள், அதில் இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய பார்வையாக இருக்கும். அந்த அதே ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு போலீஸ்காரர் வருவார். அந்த போலீஸ்காரருக்கு என்ன அவருடைய சிந்தையில் ஓடும்? அவருக்கு இது ஒரு ரிப்போர்ட், இது ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட், இதை அவர் கிளியர் பண்ணணும், இதை அவர் ரிப்போர்ட் பண்ண வேண்டும். அதே போல் ஒரு செய்தியாளர் அதே இடத்துக்கு வரும் பொழுது அந்த செய்தியாளருடைய பார்வை எப்படி இருக்கும்? அந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்கும் பொழுது செய்தியாளருக்கு அது ஒரு செய்தியாக இருக்கும் இல்லையா? அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இருக்கும். அதே ஆக்சிடெண்ட்டில் பார்வையாளர்களில் இருக்கின்ற ஒரு தாயார் அதை பார்த்து விட்டு தன்னுடைய மனதிலே இன்னொரு பார்வையை கொண்டு வருவார். நல்ல காலம், என்னுடைய மகனுக்கு இது நடக்கவில்லை என்று சொல்லி இல்லையா? அப்போ ஒரு நிகழ்வு, ஆனால் வெவ்வேறு பார்வைகள் இருக்கின்றது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணமும். இன்றைய நாளிலும் கூட அவருடைய சிலுவை மரணத்தை நாங்கள் வெவ்வேறு கண்களினூடாக நாங்கள் பார்க்க போகின்றோம். ஜனங்களுடைய கண்களினூடாக பார்க்க போகின்றோம், அங்கே இருந்த சீஷர்களின் கண்களினூடாக பார்க்க போகின்றோம், சத்துருவாகிய சாத்தானின் கண்களினூடாக பார்க்க போகின்றோம், பரமபிதா எங்களுடைய தந்தை தேவனுடைய கண்களினூடாக பார்க்க போகின்றோம். அதே போல் எங்களுடைய இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய கண்களோடும் கூட பார்க்க போகின்றோம். இதனாலும் இதை குறித்து அநேக வார்த்தைகள் இருக்கின்றது, வசனங்கள் இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் இன்றைய நாளில் நாங்கள் பார்ப்பதற்கு ஆவியானவர் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்றால் இன்றைய நாளுக்கான தேவ செய்தி வளமை போல ஒரு செய்தி அல்ல. நாங்கள் எல்லோரும் அதற்குள்ளே கடந்து சென்று எங்களுடைய பார்வையை அவர்களினூடாக பார்க்கிற செய்தியாக இருக்க வேண்டும். ஸோ இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியங்கள், சிலுவை பல பார்வைகள். ஒரு சிலுவை தான், ஆனால் அந்த ஒரு சிலுவை மரணத்தை பல பார்வைகள் பார்த்து கொண்டிருந்தது. முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிற பார்வை அந்த ஜனங்களின் பார்வை. அந்த எருசலேம் நகரத்திலே அநேக ஜனங்கள் கூடியிருந்தார்கள். பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையிலே அறை என்று சொன்ன அந்த ஜனங்கள். பாருங்க, ஜனங்களிலே 2 வகை ஜனங்கள் இருந்தார்கள் அந்த இடத்துல. ஒன்று இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துடைய நன்மையை கண்டவர்கள், அவரினாலே நன்மையை பெற்றவர்கள், சுகத்தை பெற்றவர்கள், அவருடைய விசுவாசிகளாக, அவருடைய சீஷர்களாக இருந்தவர்கள். இன்னொரு பக்கத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சிலுவையிலே அறை என்று சொன்னவர்கள், அங்கே பிரதான ஆசாரியரும் அங்கே சதுசேயர் பரிசேயரும் கூட சேர்ந்து நின்று அந்த இடத்துல அங்கே தந்திரத்தோடு இயேசுவை சிலுவையில் அறையும்படி செய்தார்கள். பாருங்க, இது நடந்த நாட்கள் எப்போ என்று சொன்னால் பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை என்று சொல்லும் பொழுது அங்கே அநேக தேசங்களில் இருந்து யூதர்கள் அங்கே எருசலேம் நகருக்கு வந்திருப்பார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த நகரத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் இயேசுவுக்கு எதிராக இருக்கவில்லை. ஏனென்றால் இயேசு எருசலேமுக்கு வரும் பொழுது அவரை ஓசன்னா பாடி அவர்கள் வரவேற்றார்கள். ஆனால் அதே ஜனம் இப்பொழுது மாறி இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இதனால் நீங்கள் முதலாவதாக போட வேண்டிய கண்ணாடி அந்த ஜனம். அந்த ஜனத்தின் இடத்திலே உங்களை இருத்தி இயேசுவுடைய அந்த சிலுவை மரணத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்க, பல நகரத்திலிருந்து வருகிறார்கள். அங்கே ஒரு கூட்டம் கூடி நிற்கின்றது. அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரே சத்தமாக இருக்கிறது. என்ன நடக்குது என்று பார்ப்போம் என்று இவர்களும் எண்ணம் கூடுகின்றார்கள். என்றால் அது வளமை தானே. ஒரு இடத்துல கூட்டம் கூடினா ஏதாவது சுண்டல் கொடுக்குறாங்களா, ஏதாவது செய்கிறாங்களான்னு நாங்களும் போய் பார்ப்போம் தானே.
அதே போல இங்கே ஜனங்கள் வந்து கூடுகின்றார்கள். அங்கே கூடும் பொழுது அங்கே பிரதான ஆசாரியரும் சதுசேயரும் பெதுசேயரும் இயேசுவுக்கு எதிராக சதி செய்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி இயேசுவுக்கு தண்டனை கொடுக்கும்படிக்காக அந்த இடத்திலே தூண்டி விடப்படுகிறார்கள். அவர்கள் தூண்டி விடப்படும் பொழுது ஒருவர் அங்கே சொன்ன காரியம் அங்கே மற்றவர்களும் சொல்லுகின்றார்கள். கும்பலோடு ஆமேன். கும்பலோடு என்ன? அது நாம செய்வோம் தானே, கும்பலோட ஆமேனா. அப்படியே எங்கேயாவது யோசிச்சுட்டு இருப்போம். ஆமேன் என்று சொன்ன ஆமேன், அல்லேலூயா. என்ன சொன்னதுன்னே தெரியாது. ஆனால் கும்பலோடு ஒரு காரியத்தை செய்வது, அதை சொல்லுவாங்க மொப் மென்டாலிட்டி என்று சொல்லி. பாருங்க, மொப் மென்டாலிட்டி ஒரு வித்தியாசமான மென்டாலிட்டி. ஒருவர் தனியாக இருக்கும் பொழுது செய்யாத காரியங்களுக்கான தைரியம், ஆவேசம், கோபம் இதெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கும் பொழுது நடக்கின்றது. நாங்கள் பார்த்திருக்கிறோம், போர்க்குற்றங்கள் பார்த்திருக்கின்றோம். நடக்க ஒரு தனியாக ஒரு நபர் வந்து செய்ய சிந்திக்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு கூட்டமாக ஒரு மொப் மென்டாலிட்டியில செய்வதை கண்டிருக்கிறோம். இப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் வெவ்வேறு தேசங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் போய் நிற்கும் பொழுது அங்கே ஒருவர் சிலுவையிலே அறையிடுறார்கள், ஒருவர் இயேசுதான் குற்றவாளி என்கின்றார்கள். இயேசுவின் மேல் அவதூறுகள் பேசப்படுகின்றது, இயேசுவின் மீது பொய் குற்றச்சாட்டுகள் பேசப்படுகிறது. இப்பொழுது அந்த இடத்திலே எல்லோரும் சேர்ந்து கும்பலோட சிலுவையிலே அறையுங்கள், சிலுவையிலே அறையுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் திருப்பிக் கொண்டோம் என்று சொன்னால் மத்தேயு 27வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். ஜனங்களை என்ன செய்தார்களாம்? ஏவி விட்டார்கள். பாருங்க, ஒரு ஜன கூட்டமாக இருக்கும் பொழுது மனிதர்கள் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதில்லை. நாங்கள் அவர் என்ன நினைப்பாரு, பக்கத்தில் இருக்கிறவர் என்ன நினைப்பாரு, நான் இந்த கருத்தை சொன்னால் இவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் தவறாய் போய்விடுவேன் என்று சொல்லி அந்த கூட்டத்தோடு கூட்டமாக என்னது மற்றவர் என்ன செய்கிறாரோ அதையும் நாங்கள் செய்ய தூண்டுகிறவர்கள். அங்கே இவர்கள் தூண்டப்பட்டார்கள், ஏவி விடப்பட்டார்கள். தொடர்ந்து வாசிப்போம். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும்? எவனை நான் விடுதலையாக்க வேண்டும்? அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். அதற்கு பரபாசை என்று சொன்னார்கள். இங்கே வந்திருந்த அநேகருக்கு பரபாஸ் யார் என்று தெரிந்திருக்கும், அப்படி கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் பரபாஸ் என்கின்ற கலகக்காரன் அங்கே இஸ்ரவேலுக்கு யூதருக்கு எதிராக கலகம் செய்தவனை விடுதலை செய் என்று சொல்லு இவர்கள் ஏவி விட்டபடினால்தான் அங்கே நியாயாதிபதியாய் நீதிபதியாய் அங்கு நின்ற இயேசுவை, நீதிமானாய் நின்ற இயேசுவை அவர்கள் விடுவிக்காமல் பரபாசை விடுவீங்கள் என்று சொன்னார்கள். 22வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதுதான் ஏசாயா 53வது அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாய் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அந்த ஜனங்கள் அந்த இடத்திலே சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே இயேசு நின்றார். அவர்களுக்கு நன்மை செய்த இயேசு, அவர்களுக்கு சுகம் கொடுத்த இயேசு, அவர்களை கேவனின, அவர்களை அன்பு செலுத்தின இயேசு அந்த இடத்திலே நின்றார். ஒரு வார்த்தை பேசாமல் நின்றார். அவரை அசட்டை பண்ணினார்கள். யார் யாரெல்லாம் அந்த இடத்திலே கதறி அழுதிருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்ல முன்வரவில்லை. நாங்களும் ஒரு கூட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு இது தவறு என்று தோன்றினாலும் கூட அது தவறு என்று சொல்லாமல் எங்களுடைய கருத்தை மூடி மறைத்த காலங்கள் உண்டா? இருக்குதேன். மற்றவர்கள் எல்லாருமே அக்ரி பண்ணுறாங்களே, நாம ஏன் இதுக்குல்ல ஒரு கருப்பாடாக எல்லாரையும் சேர்ந்து நாமளும் அதுக்காகத்தான் எங்களை மந்தை என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? ஏன் வேதம் எங்களை மந்தை என்று சொல்லுகிறது? மந்தைக்கு ஒரு மெய்ப்பெண் தேவை. ஒரு நல்ல மேய்ப்பருக்கு பின்பாக மந்தை போகும் பொழுது அது நல்ல வழியிலே செல்லுகின்றது. ஆனால் இங்கே பிரதான ஆசாரியரும் சதுசேயரும் பரிசேயரும் என்ன செய்கிறார்கள்? இந்த மந்தையை தவறான பாதையிலே வழி நடத்தினார்கள். ஓய்வு நாள் வந்தது. அந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் வந்து சொஸ்தமாக்கிட்டார், சுகம் கொடுத்துட்டார். அப்போ இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு ஒரே கோபம். உடனே அவர்கள் என்ன சொன்னா,
அவர்கள் உடனே அங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் நான் வாசித்து செல்கிறேன். இன்றைய நாளும் அநேக வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம், 50க்கும் மேற்பட்ட வசனங்கள். சில வசனங்களை நானே வாசிக்கின்றேன். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படிக்கு அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் ஒரு ஓய்வு நாளில் ஒரு சுகத்தை கொடுக்கின்றார். ஒரு சுகத்தை கொடுத்த அவர்கள் என்ன சொல்றார்? ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது. சுகம் கொடுப்பது ஒரு இரக்கத்தின் மனம், ஒரு அன்பின் செயல். அந்த அன்பின் செயல் கூட செய்யக்கூடாது என்று சொல்லி அதற்கு தண்டனையாக அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? பிரதான ஆசாரியரும் சதுசேயரும் பரிசேயரும் அவருக்கு எதிராக அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே தண்டுகிறார்கள். லூக்கா 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கியதால் ஜெப ஆலய தலைவன் கோபம் கொள்ளுகின்றான். யோசிச்சு பாருங்க, சண்டே சர்ச்சுக்கு வாரீங்க, ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாரு, ஒருவர் சுகம் கொடுக்கிறதுக்காக ஜெபிக்கிறாரு, கோபப்படுவோமா? எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்கள், எப்படிப்பட்ட ஜெப ஆலய தலைவர்கள் அந்த இடத்துல பாருங்க. இந்த நாளிலும் கூட மனிதர்களை மேனிபுலேட் பண்ணுகிறதை நாங்கள் அடையாளம் காண வேண்டும், இல்லையா? ஏனென்றால் இங்கே பாஸ்டர்ஸ் ஆகட்டும், ஆசாரியர்களாகட்டும், யாராக இருந்தாலும் கூட அவர்களுடைய வேலை என்ன? ஜனங்களை தேவனோடு சேர்த்து விடுவதுதான் அவர்களுடைய வேலை. இங்கே நடுவில் இருந்து மேனிபுலேட் பண்ணுவதற்காக ஊழியக்காரர்கள் உண்டு பண்ணவில்லை ஆண்டவர். எங்களுடைய பேரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட, எங்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட பேர் என்ன? கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். தேவனுக்கும் மனிதர்களுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்காக சேர்த்து வைக்கிறவர்கள் தான் நாங்கள். இந்த இடத்துல அவர்கள் மேனிபுலேட், ஏன்? அவர்களுக்கு செய்ய முடியாத காரியத்தை, அவர்களுக்கு இல்லாத தேவனோடான உறவை இயேசு வைத்திருந்தபடினாலே அந்த இடத்திலே அவர்கள் கோபம் கொள்ளுகிறார்கள். அது மட்டுமா, இயேசு கிறிஸ்து பாவிகளோடு இருந்து சாப்பிடுவதை கூட அவர்களுக்கு எரிச்ச. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்களாம். இந்த பரிசுத்தவான்கள் பாவிகளுக்கிட்டே போக மாட்டார்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார். நானும் நீங்களும் இன்றைய நாளிலே பாவிகளாய் இருந்து தேவனுடைய ராஜ்யத்திலே நீதிமான்களாய் நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் பாவிகளை இயேசு தேடி வந்தபடினால. அவர் ஐக்கியம் அவர்களை அதிருப்தியை கொடுத்தது, பாவிகளோடான ஐக்கியம். மத்தேயு 9வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் கூட புசிக்கிறதா என்று கேட்டார்களாம். பாவிகளோடு இருந்து சாப்பிடுறது ஒரு தப்பா? ஆனால் அது அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கியது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் ஒரு முறை அவர்களை பார்த்து மாயக்காரரே என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நீங்க என்ன வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லி, வெளிவேஷம் தரித்தவர்கள் நீங்கள் என்று வெளிப்படையாகவே மாயக்காரரே என்று சொல்லி அவர்களை திட்டினபடினாலே அந்த கோபம், இந்த கோபங்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் என்ன செய்தது? அந்த ஜனத்தை அவருக்கு எதிராக ஏவிவிடும்படிக்காக அந்த இடத்திலே ஒரு செயலை செய்தார்கள். பாருங்க, அவர்கள் அந்த செயலை செய்தாலும் கூட அந்த ஜனத்தை ஏவி விடுவதற்கு அவர்கள் செய்தாலும் கூட அந்த ஏவி விடுவதற்கு இடம் கொடுத்தது யாரு? ஜனங்கள் தான். நாங்கள் செய்கிற காரியங்களில் சரி தவறு எது என்று நாங்கள் தான் எங்களுடைய முடிவுகள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய பேச்சுக்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பாளிகளாக இருக்க வேண்டும். பாருங்க, இதனால மத்தேயு 27வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே பிலாத்துக்கு தெரியும் இவர் நீதிமான் என்று சொல்லி. பிலாத்துவுக்கு விருப்பம் அங்கே பரபாசை சிலுவையிலே அறைந்து இயேசுவை விடுதலை செய்வதுதான். ஆனால் இந்த பிலாத்துவனுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஏன்? பிலாத்து கூட இந்த ஜனங்களை பார்த்து பயப்படுகின்றான். அந்த இடத்துல ஒரு கலகம் வந்துடுமோ? யாருக்கு அதிகாரம் இருந்தது அந்த இடத்துல விடுதலை செய்வதற்கு? பிலாத்துக்கு இருந்தது. பிலாத்து அந்த இடத்துல இல்லை, நான் இயேசுவை விடுதலை செய்வேன் என்று சொல்லி இருக்கலாம். அவனுக்கு தெரியும் இயேசு நீதிமான் என்று சொல்லி, எந்த தவறும் செய்யாதவர் என்று தெரியும். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 27-24வது வசனத்தை வாசிப்போம். கலகம் அதிகம் ஆகிறதே அல்லாமல் தன் பிரியத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன செய்து விட்டாராம்? கையை கழுவி விட்டாராம்.
அங்கே வந்த ஜனங்களும் அப்படித்தான். எப்படி பிலாத்து கையை கழுவி விட்டானோ அதே போல அந்த வந்திருக்கிற ஜனங்கள் அநேகருக்கு தெரிந்திருக்கும் இயேசு நீதிமான் என்று. ஆனாலும் அவர்கள் அந்த இடத்திலே சிலுவையிலே அறை என்று சொல்லி அங்கே மந்தையோடு மந்தையாக அந்த இடத்திலே சொல்லி அவர்களும் இயேசுவை கை கழுவி விட்டார்கள். பாருங்க, பிலாத்துக்கு முடிவு எடுத்திருக்கலாம். ஏனென்றால் யாக்கோபுல வேதம் சொல்லுகிற ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்ப அந்த இடத்திலே எடுத்த முடிவுகள் எல்லாம் என்னது? பாவமாக இருக்கின்றது. அப்ப அந்த ஜனத்தினுடைய கண்களிலிருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது, இயேசுவை வெறுத்தவர்களிலிருந்து கண்களிலிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் நினைத்தார்கள் தாங்கள் நினைத்த காரியம் சாத்தியமாகிவிட்டது என்று. நாங்கள் சாதித்து விட்டோம் என்று தான் நினைச்சிருப்பாங்க இல்லையா? அந்த பிரதான ஆசாரியர்னா அவர்களை ஏவி விட்டவர்கள், இந்த திட்டமிட்டவர்கள். அங்கே சிலுவையிலே அறையுங்கள். ஒரு முறை அங்கே பிலாத்து கேட்கின்றான், இது வேறு உங்களுடைய ராஜா இல்லையோ என்று சொல்ல அவர்கள் சொல்றாங்க, இல்லை, ராயனே இல்லாமல் வேற ராஜா எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறார்கள். யார் ராயன்? ராயன் ரோமருடைய சீசரே அல்லாமல் வேற. பாருங்கள் எவ்வளவுக்கு கீழ்ப்படிந்து ஒரு தேவ மனிதர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? இயேசுவை அறையும்படிக்காக, அவர்களுடைய தனிப்பட்ட நோக்கத்துக்காக, தனிப்பட்ட கோபங்களுக்காக அந்த இடத்திலே இருந்தார்கள். அப்ப ஒரு ஜனத்தினுடைய பார்வையை பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், வேதம் 4 ஒரு ஆள் திருப்பிக் கொள்ளுங்கள், யாக்கோபு 4:17 பார்த்தோம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று சொல்லி. இன்றைனாலும் நானும் இந்த இடத்துல ஒரு ஜனக்கூட்டமாயிருந்து நாங்கள் யோசிக்க வேண்டிய காரியம் என்னென்றால், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் மற்றவர்கள் எடுக்கிறதுனாலே நாங்கள் எடுக்கிறோமா, இல்லாவிட்டால் அது எங்களுடைய தனிப்பட்ட முடிவாக இருக்கின்றதா? ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைய நாளிலும் நாங்களும் ஒரு கூட்டமாக சேர்ந்து எங்களை படைத்த படைப்பாளியை தேடுதலே கண்டடைவது எங்களுடைய பொறுப்பு இல்லையா? எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்லுகிறதுனால, இன்றைய நாளில் நான் சொல்லுகிறதுனாலே யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ஏன் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? என்னை படைத்தவர், என்னை ரட்சித்தவர், என்னுடைய பாவங்களை மன்னித்தவர், அவரை நான் என்னுடைய தேடுகையிலே கண்டுபிடித்து தான் நாங்கள் அவரை ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். பாருங்க, அந்த மென்டாலிட்டி எங்களுக்கு தேவை. ஒரு ஜனக்கூட்டமாக, ஒரு மந்தியாக நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களுடைய இரட்சகரை, எங்களுடைய ஆண்டவரை, எங்களை படைத்தவரை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போ ஒரு பக்கத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஜனக்கூட்டங்கள் யார்? அவர்கள் கை கழுவி விட்டவர்கள். அவர்களை பொறுத்தவரை சிலுவை என்றது, இயேசுவுடைய மரணம் என்பது, இயேசு என்பது அவர்கள் கை கழுவி விட்ட காரியம். அங்கே இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய சீஷர்கள், அவரை நேசித்தவர்கள், பாவிகளாய் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆயக்காரரும் விபச்சாரிகளுமாய் இருந்தவரை ஆண்டவர் அவர்களோடு இருந்து போஜனம் பண்ணி அவர்களை விடுவித்து, அவர்களுக்கு விடுதலை கொடுத்து, அவருடைய நோய்களை குணமாக்கி, அவர்களை சீஷராக்கி, அவருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தவர், உண்மையாகவே நன்மை செய்தவர். இந்த பிரதான ஆசாரியர்கள் நன்மை செய்யவில்லை, செய்த நன்மையை தடை செய்யத்தான் இருந்தார்கள். அப்ப எங்களுக்கு நன்மை செய்த அந்த இயேசுவை நேசிக்கின்ற இந்த ஜனம், அந்த ஜனத்துக்கு அந்த சிலுவையினால் எப்படி இருந்திருக்கும்? எங்களுக்கு, நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம் என்று சொன்னால் எப்படி அந்த சிலுவையின் நாள் இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அவருடைய உளப்பட்ட முதுகிலிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட அந்த கொல்கதா மலையை நோக்கி போகின்ற அந்த பாதையிலே ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருந்திருப்பார்கள்? ஒரு பக்கத்திலே சிலுவையிலே அறையுங்கள் என்று சொன்ன ஜனங்கள் இருந்தாலும் கூட, இயேசுவை வெறுத்த ஜனங்கள் இருந்தாலும் கூட, இயேசுவை நேசித்த ஜனங்களும் அந்த இடத்தில் இருந்தார்கள். அவர்களுடைய கண்களினோடாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அதை ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிவிட்டார். மத்தேயு 26வது அதிகாரத்தில் அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாகவே, யூதாஸ் காரியோஸ் அவரை காட்டி கொடுப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய சீஷர்களை நோக்கி அவர் சொல்லுகின்றார். மத்தேயு 26வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள் என்று இயேசு அவர்களுக்கு சொல்லிவிட்டார். பாருங்க, ஒரு
காரியம் நிகழப்போகின்றது. அது ஒரு மிகவும் மோசமான காரியம், யாருனாலும் தாங்க முடியாத காரியம். அந்த காரியத்தினாலே, அந்த நிகழ்வினாலே நான் அன்பு செய்கிற என்னுடைய பிள்ளைகளோ, என்னுடைய குடும்பமோ, என்னுடைய சிநேகிதர்களுக்கோ நான் என்ன செய்வேன்? இப்படி ஒரு காரியம் நடக்க போகின்றது என்று சொல்லி அறிவிப்பேன் இல்லையா? அதே போலதான் இங்கே இயேசு சொல்லுகின்றார். மெய்ப்பெண் வெட்டப்படும் பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்படும், நீங்கள் இடரல் அடைவீர்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பேதுரு உடனே, யார் இடரல் அடைஞ்சாலும் ஆண்டவரே, நான் இடரல் அடைய மாட்டேன். நாங்கள் எங்கள் மேலே, எங்களுடைய பலத்தின் மேலே, எங்களுடைய சிந்தையின் மேலே, எங்களுடைய அறிவின் மேலே நாங்கள் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் தான் நாங்கள் மனிதர்கள் எல்லாம். ஒரு பிரச்சனை வந்தாப்புறம் தான் தெரியும் நம்மட பலம் எவ்வளவு, நம்மட அறிவு எவ்வளவு, நம்மட ஞானம் எவ்வளவு. இங்கே பேதுரு சொல்ல, நான் இடரல் அடைய மாட்டேன் ஆண்டவரே. பாருங்க, அந்த இடத்துல பேதுருடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் ஆண்டவரையே பற்றி கொண்டிருப்பேன் என்பதுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னது? கோழி கூவதற்கு முன்பாகவே 3 முறை என்னை நீ மறுதலிப்பாய் என்று சொல்லி. நாங்கள் திருப்புவோம் லூக்கா 22வது அதிகாரத்தில் 61வது வசனம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். என்ன நடக்குதுன்னா, 3ஆம் தரம் பேதுரு அங்கே இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கின்றான். அப்பொழுது கோழி கூவுது. அந்த நேரத்தில் அவன் திரும்பி பார்க்கிறான், இயேசுடைய கண்ணும் அவனுடைய கண்ணும் சந்திக்கின்றது. அதை யோசித்து அங்க போய் வெளியில நின்று மனங்கசந்து அழுகின்றான். அவன் அழ 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 அவனுடைய இயலாமையை நோக்கி அழுகின்றான். என்று அவன் தான் சொன்னவன், நான் இடரல் அடைய மாட்டேன் ஆண்டவரே. நாங்கள் எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம், ஆண்டவரே நான் பின்வாங்கி போக மாட்டேன். இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனைண்டா இவர் சர்ச்சுக்கு வராரு இல்லை, ஆனால் நான் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன். ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுதுதான் எங்களுடைய பலன் என்ன, எங்களுடைய அறிவு என்ன, நாங்களுடைய திறமை என்ன, அழகு என்னன்றது எங்களுக்கு தெரியும். பாருங்க, அந்த வெளியில போய் அவன் அழுது கொண்டிருக்கிறான். அங்கே சத்தம் கேட்கிறது, இயேசுடைய கையில கால்களிலே கூர்மையான ஆணி அடிக்கப்படுவது. அங்கே சாட்டை அடித்து அவருடைய முதுகு கிழிக்கப்படுகிற சத்தம் அவனுக்கு கேட்டிருக்கிறோம். அழுகின்றான். மனம் என்னது? அப்ப சீஷர்கள், இயேசுவை அன்பு செய்தவர்கள் உடைய கண்களின் ஊடாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா, சிலுவை ஒரு ஏமாற்றம் அவர்களுக்கு. சிலுவை என்பது அவர்களுக்கு ஒரு தோல்வி இல்லையா? பேதுரு முதல் முறையாக, ஏனென்றால் அவன் இயேசுவோடு இருந்தபடினாலே அவன் சென்ற இடங்களெல்லாம் ஜெயம் பெற்றான். அவன் சென்று பிசாசுகளை துரத்தினான், சுகவீனர்களை சுகப்படுத்தினான். ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் வெற்றியிலே வாழ்ந்தான். அதனால தான் அந்த வெற்றியிலே இருக்கும் பொழுது அவன் சொல்றான், நான் இடரல் அடைய மாட்டேன். ஆனால் அந்த சிலுவையின் நாள் அவர்களுக்கு ஒரு தோல்வியின் நாளாக தெரிந்தது, ஒரு ஏமாற்றத்தின் நாளாக தெரிந்தது. அவர்களுடைய இயலாமைகளை அவர்கள் அறிந்து கொண்ட நாளாக தெரிந்தது. ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய பலம், எங்களுடைய அறிவை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற நாட்கள். அந்த இடத்துல அதுதான் நடந்தது. மத்தேயு 26:56 சொல்லுகிறது, அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி. எப்படி ஆண்டவர் மேய்ப்பனை வெட்டும் பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்படுமோ, அதே போல அங்கே யூதாஸ் காரியோஸ் அங்கே முத்தமிட்டு காட்டி கொடுத்த பொழுது அங்கே சீஷர்கள் எல்லாரும் சிதறி ஓடினார்கள். இயேசுவை விட்டு பயத்திலே ஓடினார்கள். அவர்களுடைய இயலாமையை அறிந்தார்கள். அந்த நாளில் அவருடைய பயத்தை அறிந்தார்கள், அவர்களுடைய அச்சத்தை அறிந்தார்கள், அவர்கள் தங்கள் உயிரின் மேலே வைத்த அந்த மதிப்பை அறிந்தார்கள். இயேசுவின் மேலே வைத்த உண்மையான மதிப்பை அவர்கள் அறிந்தார்கள். அவர்கள் ஓடினார்கள். அது ஒரு தோல்வியின் நாள், அது ஒரு துக்கத்தின் நாள், அது ஒரு ஏமாற்றத்தின் நாள். லூக்கா 24வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து, இது நடந்தது சம்பவம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து எமாவூருக்கு போகிற 2 சீஷர்களோடு நடந்து செல்லுகின்றார். அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, இது இயேசுதான் என்று அறியும்படிக்காக. அப்ப அவர்கள் புலம்பிக் கொண்டு போகின்றார்கள், இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டார்கள். அவர்கள் சொன்ன காரியங்கள் என்னவாம்? 21வது வசனம்,
அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாட்கள். ஆனால் இது நடந்து முடிஞ்சிட்டது, காலம் கடந்து போயிட்டுது, தோல்வி ஏற்பட்டு விட்டது, நம்பிக்கையை இழந்தவர்களாய் நாங்கள் இன்றைய நாளில் நடந்து கொண்டிருக்கின்றோம். பாருங்க, யோசிச்சு பாருங்க, பேதுரு வந்து அந்த இடத்திலே மெனங்கசந்து அழுதான், மறுதளித்து போட்டு. 3 வருஷத்துக்கு முதல் அவனுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவம் அவனுக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் வந்திருக்கும். அவன் மீன் பிடித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்கு பின்னால வான்னு சொல்லி தன்னுடைய வேலை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின்னால சென்றான். அவனுடைய வாழ்க்கை இயேசுதான் என்று நிர்ணயித்து சென்றான். இங்கே சீஷர்கள் எல்லாம் இயேசுதான் வாழ்க்கை, இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் இஸ்ரவேல் ஜனத்தை மீட்க வந்த மீட்பர் என்று நம்பியிருந்தார்கள். ஆனால் அந்த சிலுவையிலே அவர்களுடைய பார்வை எப்படியா இருந்தது? ஏமாற்றமும் தோல்வியும் நம்பிக்கை இழந்த பார்வையாக இருந்தது. லூக்கா 23வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே இயேசு கிறிஸ்துவை சவுக்காலை அடித்து அவருடைய முதுகு கிழிக்கப்பட்டு அவர் அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அந்த தெருக்களிலே நடக்கும் பொழுது திரளான கூட்டம், வாசிப்போம் 27வது வசனம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுவை நேசித்த சீஷர்கள், இயேசுவினாலே நன்மை பெற்றவர்கள், இயேசுவே இரட்சகர், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அறிந்தவர்கள் அவருக்கு பின்பாக திரளான ஜனங்களாக புலம்பி அழுகின்ற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். அப்ப சீஷர்கள் இயேசுவை நேசிக்கிறவர்களுடைய கண்களில் இருந்து பார்க்கும் பொழுது இது தோல்வியின் சிலுவை, இது ஏமாற்றத்தின் சிலுவை, இது துக்கத்தின் சிலுவையாக இருந்தது, நம்பிக்கை இழந்ததின் சிலுவையாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்திலும் அவர்கள் அழுகிற நேரத்திலேயும் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் முதுகு எல்லாம் அங்கே உளப்பட்டு விட்டது. அந்த சவுக்காலை அடிக்கும் பொழுது அந்த ஆணிகள் அவருடைய முதுகை இறுக பற்றி ஒவ்வொரு அடியும் அந்த முதுகில் உள்ள தசையை பீத்து அந்த இடத்திலே ரத்தம் பீறி அவர் ரத்தம் இழந்தவராய், பலம் இழந்தவராய் அங்கே அந்த சிலுவையின் பாரத்தை சுமந்து கொண்டு அவர் நடந்து கொண்டிருக்கிறாரு. நமக்கு ஒரு முள்ளு குத்தினா மற்றவங்க வந்து ஏதாவது செய்தால் எங்களுக்கு எரிச்சல் வருமா இல்லையா? நாங்கள் ஒரு வெளியில் இருக்கும் பொழுது இன்னொரு ஆள் வந்து அழுதுனா, நானே வெளியில் இருக்கிறேன், நீ அதுக்குள்ள வந்து அழுகிறியா? எரிச்சல் வருமா இல்லையா? திரும்பி 2 திட்டினாரா? இல்லாட்டி திரும்பி எனக்காக அழுகிறீங்களேன்னு சொன்னாரா? என்ன சொன்னார் ஆண்டவர்? இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் எனக்காக அழாதீங்க, நீங்க உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். பாருங்க, அப்ப துக்கத்தின் நாள். அங்கே சீஷர்கள் எல்லாரும் துக்கம், ஏமாற்றம் கலந்து அந்த இடத்திலே வருகிறார்கள். யோவான் 19வது அதிகாரத்தில் 25வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எல்லோரும் சிதறி ஓடினார்கள், ஆனால் சிலர் மட்டும் இயேசுவை விட்டுவிடவில்லை, சிலுவையின் அருகிலேயே நின்றார்கள். யார் என்று பார்ப்போம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். பாருங்க, இந்த கொடூரமான காட்சிகளை நாங்கள் சென்ற வாரம் அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் நாங்கள் பார்த்தோம் சேர்ச்சாக. அந்த திரையிலேயே அதை பார்க்க முடியாமல் துக்கப்பட்ட நேரங்கள் உண்டு இல்லையா? இதை இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர்னாலே உண்டாக்கப்பட்டவர் இல்லையா? அப்ப இந்த உலகத்தின் தாயாராக அவர் இருந்தார். ஆனாலும் கூட இயேசுவை வளர்த்தெடுப்பதிலே ஒரு பங்கை தேவன் இந்த தாயாருக்கு கொடுத்திருந்தார். அப்ப இந்த தாயார் வந்து இந்த உலகத்தின் ஸ்திரியாக இருந்தாலும் கூட இயேசுவை வளர்த்தெடுப்பதிலே, இயேசுவுக்கு உணவூட்டுவதிலே, இயேசுவை வளர்த்தெடுப்பதிலே பங்கிருந்த தாயார் தன்னுடைய மகன் அடிக்கப்படுவதை, மகன் சிதைக்கப்படுவதை அந்த இடத்திலே பார்த்து சிலுவையின் அருகிலேயே நின்றாள். அதோடு கூட சகோதரி ஆகிய கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் இயேசுவினாலே நன்மை பெற்ற அந்த ஸ்திரீகள் எல்லாம் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். பாருங்க, எவ்வளவு மோசமான வலி வேதனையோடு அவர் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தன்னுடைய தாயாரை கண்டு என்ன சொல்லுகிறார் அவர்?
அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, ஸ்திரியே என்று சொன்னார், தாயே என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இப்பொழுது அவர் இரட்சகர் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு என்னது, ஒரு ஸ்திரியின் வித்து தேவைப்பட்டது. ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அங்கே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் என்னது, ஒரு பகை வரும். அவனுடைய இயேசு கிறிஸ்துடைய குதிக்காலினாலே சத்துருவானவன் நசுக்கப்படுவான் என்பதுதான் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அதன் நிமித்தம் ஒரு ஸ்திரியின் ஊடாக இயேசு இந்த உலகத்துக்கு பிறந்தார். அதனால தான் அந்த இடத்துல அவர் தாயே என்று சொல்லவில்லை, ஸ்திரியே என்று சொன்னார். சொல்லிட்டு சொல்கிறார், அதோ உன் மகன் என்றார். 27வது வசனம். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த இடத்திலே யோவான் சீஷனும் நின்றிருந்தான். யோவானை நோக்கி, இதோ உன் தாய். பாருங்க, அந்த மரண வேதனையிலும் கூட, அந்த காரியத்திலும் கூட, இந்த உலக ஜனங்கள் எல்லோரையும் ரட்சிக்கும்படிக்காக, பாவத்திலிருந்து மீட்கும்படிக்காக, நாங்கள் எல்லோரும் பரலோகம் செல்லும்படிக்காக அந்த காரியத்தை, அந்த இடத்திலே அவ்வளவு வேதனையும் வலியையும் அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலேயும் அவருடைய பார்வை ஒரு ஸ்திரியின் மேலே விழுகின்றது. பாருங்க, ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு. இந்த உலகத்துக்காக அவர் வந்தார். ஆனால் அந்த உலகத்துக்கு அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அவ்வளவு வேதனையை அனுபவித்திருக்கும் பொழுது, எங்களுடைய முகம் அவருக்கு முன்பாக நின்றது, எங்களுடைய பெயர் அவர் உள்ளங்கையிலே வரைந்திருந்தது. அதனால அவர் எல்லோரையும் அன்பு செய்கிறவராயிருந்தார். அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் தாய். அந்த நேரம் அந்த சீஷன் அவரை தன்னிடம் ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சீஷர்களுடைய கண்களிலே இது ஏமாற்றத்தின் நாள், நம்பிக்கை இழந்த நாள், தோல்வியின் நாள், துக்கத்தின் நாளாகவே இருந்தது. அப்ப ஒரு பக்கத்தில் இயேசுவை வெறுத்தவர்களை குறித்து பார்த்தோம், ஒரு பக்கத்தில் பொது ஜனத்தை பார்த்தோம், இன்னொரு பக்கத்தில் இயேசுவை இன்றைய சீஷர்களை பார்த்தோம், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஆள் இருந்தார் இல்லையா? யாரு? சத்துருவாகிய சாத்தான். பாருங்க, சத்துருவாகிய சாத்தான் இந்த உலகத்துக்கு தள்ளப்பட்ட காரணமே என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவன் தன்னுடைய சிங்காசனத்தை தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்த வேண்டும் என்ற எண்ணினபடினாலதான் இங்க தள்ளப்பட்டான். அவனுக்கு தெரியும் இரட்சகர் ஒருவர் வருவார் என்று இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுக்கு திட்டம் தெரியாது இல்லையா? ஒரு 3 குருடர்களை பிடித்து கொண்டு வந்து ஒரு யானையை வச்சுட்டு சொன்னார்களா, நீங்கள் தொட்டு பார்த்து இது என்னன்னு சொல்லணும்னு சொல்லி. அப்போது ஒரு குருடர் வந்து தொடுகின்றார், யானையுடைய வயிற்று பகுதிக்கு மேலே தொட்டுட்டு சுவர் என்றார். இன்னொரு குருடர் வந்து யானையோட தும்பிக்கையை தொடுறார், மலைப்பாம்பு. பாருங்க, அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறபடினால அவர்கள் என்னதென்று தெரியாமல் இருந்தார்கள். அதே போலதான் இங்கே மனிதர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, சதி செய்த பிரதான ஆசாரியனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அதே போல யாருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது? சத்ருவாகிய சாத்தானுடைய கண்களும் மறைக்கப்பட்டிருந்தது. சத்ருவாகிய சாத்தான் அவன் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய திட்டங்கள் எல்லாம் பழிக்கின்றது, என்னுடைய ராஜ்யத்தை நான் அமைக்கப் போகின்றேன், அழியாத ராஜ்யத்தை நான் அமைக்கின்ற தருணம் பெறுகின்றது, என்னை எதிர்த்து வந்த தேவகுமாரனை நான் அழிக்கிற நாள் இது என்று சொல்லி சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருந்திருப்பான் சிலுவை நாள் இல்லையா? பாருங்க, யோவான்லே வேதம் சொல்லுகின்றது, அவர்கள் ராப்போஜனத்திலே கடைசியாக சீஷர்கள் எல்லாரும் கூடியிருந்து அவர்கள் ராப்போஜனம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த அப்பத்தை பெற்று கொடுப்பதற்கு முன்பாக சொல்லுகின்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி. அப்போ யார் ஆண்டவரேன்னு யூதாஸ் காரியோஸை கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதை நான் கொடுக்கிறது, இந்த துணிக்கியை யாருக்கு கொடுக்குறனோ அவன் தான் என்று சொல்லி அந்த துணிக்கியை பிச்சு யார்கிட்ட கொடுத்தாரு? யூதாஸ் காரியோஸ்டே கொடுத்தாரு. அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்பதை பார்ப்போம். யோவான் 13வது அதிகாரத்தில் 27வது வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் என்னவாம்? அவனுக்குள் புகுந்தான். இப்போ யூதாஸ் காரியோஸ் அவனுடைய சிந்தனைக்குள்ளே புகுந்து, அவனுடைய சிந்தனைக்குள்ளே தன்னுடைய சிந்தையை வைத்து சத்ரு அவனை நடத்தவில்லை, அவனுக்குள்ளே புகுந்து அவனுடைய திட்டத்தை, யார்ட்ட திட்டத்தை? சத்ருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்காக யூதாஸ் காரியோசுக்குள்ளேயே சென்று ஆண்டவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்பது யார்ட்ட திட்டம்? சத்ருடைய திட்டமாக இருந்தது. அவன் நினைத்தான், இதுதான் திட்டம், இதுதான் என்னுடைய வெற்றி என்று நினைத்தான்.
நாங்கள் அடுத்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் மத்தேயு 26வது அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் கெத்செமனே தோட்டத்திலே. வேர்வை சிந்த, இரத்த துளிகளாக வேர்வை சிந்த, ஆண்டவரே இந்த கோப்பையை என்னிலிருந்து எடுத்து போடுமானாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து. ஏன்? ஆண்டவருக்கு தெரியும் அவருக்கு நடக்க போகின்ற கொடூரங்களை அவர் அறிந்தவரா இந்த இடத்துல ஜெபித்தார். ஆனால் அவருடைய சரீரத்துக்கு நடக்க போகிற கொடூரங்களை விட அவரின் மேலே இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாம் விழப்போகின்றதே, பரிசுத்த தேவன் மேலே இவ்வளவு அருவருப்புகள் விழப்போகின்றதே என்ற அந்த இதுல வியாகுலப்பட்டு அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அங்கே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வருகிறார்கள். யூதாஸ் காரியோஸ் என்னும் அந்த போராளிகளோடு வருகின்றார். அந்த வந்து என்ன நடக்குதா? 48வது வசனம் வாசிப்போம். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி. அப்ப யூதாஸ் காரியோஸ்க்குள்ள யார் இருக்கிறான்? பிசாசு, சாத்தான் இருக்கிறான். இப்ப யூதாஸ் காரியோஸ் என்ன செய்ய போறான்? இப்ப முத்தம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுக்க போறான். எந்த ஒரு நன்மையையும் தீமையா மாற்ற முடியும் என்று சொன்னா அது சாத்தானால தான் முடியும். முத்தம் எவ்வளவு நன்மையான விஷயம் இல்லையா? அன்பாய் கொடுக்கிறது, பாசமாய் கொடுக்கின்றது. ஆனால் அந்த முத்தத்தையே என்னது காட்டி கொடுக்கிற முத்தமாய், தீயது செய்கிற முத்தமாய் அவன் மாற்றி அந்த இடத்துல வந்து அவன் முத்தம் கொடுக்கின்றான். உடனே 49வது வசனம், உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று உள்ளுக்குள்ளே இருந்த சாத்தான் என்ன சாக்காசிதமா சொல்லியிருப்பான் இல்லையா? சொல்லி என்ன சொல்கிறான்? முத்தையும் செய்தான். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். பாருங்க, சத்துரு வந்து ஒரு நன்மையை தீமையாய் மாற்றி அந்த தீமையின் ஆயுதத்தை வைத்து இயேசுவை மடக்குவதற்கு, இயேசுவை வீழ்த்துவதற்கு அந்த இடத்திலே ஒரு செயலை செய்கின்றான். ஆனால் அந்த தீமையை ஆண்டவர் எப்படி கையாளுகிறார்? கிருபையாய் கையாளுகின்றார். அவர் பேசினது சத்துருவோடு இல்லை, அவர் பேசினது யூதாஸ் காரியஸோடு. சிநேகிதனே என்று சொல்லி யூதாஸை அவர் அழைக்கின்றார். பாருங்க, ஆண்டவர் எங்களுக்காக மரித்தார். அந்த மரித்த தருணங்களிலும் கூட கிருபையா இருந்தார். சத்துரு யோசிச்சான் தனக்கு தான் வெற்றி வந்துட்டுது என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். என்னது தேவ ஞானம் அப்படியா இருக்குதாம்? சில வேளைகளிலே ரகசியமாய் மறைக்கப்பட்டதா இருக்கின்றது. நான் முதலே சொன்னேன், அந்த குருடர்களுக்கு அந்த தும்பிக்கை வந்து என்னது பாம்பு மாதிரி இருந்தது. அதை போலதான் சத்ரு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கின்றான். இயேசுவை அங்கே சாட்டையினாலே அடிக்கும் பொழுது அவன் என்ன சந்தோஷப்பட்டிருப்பான்? துக்கப்பட்டிருப்பான் சத்துரு? இல்லை, அவன் நினைச்சிருப்பான் என்னுடைய திட்டம் நிறைவேறுகிறது என்று சொல்லி. இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது அவனுடைய திட்டம் நிறைவேறுது என்று சொல்லி ஒரு நடனம் கூட ஆடி இருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியாது ஆண்டவர் என்னது மறைக்கப்பட்ட ஞானத்தை வைத்திருக்கிறவர் என்று சொல்லி. 8வது வசனம் அதனாலதான் இப்படி சொல்லுகிறது. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். வேத பாரகருக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் அறிந்திருந்த இதுதான் தேவனுடைய திட்டம் என்று அறிந்திருந்த அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். சத்ருவுக்கு திட்டம் தெரிந்திருந்தால் என்னது அவன் சிலுவையில் அறைய விட்டிருக்க மாட்டான். ஆனால் அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அது தேவனுடைய திட்டம். சத்ரு நினைச்சான் நம்முடைய திட்டம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது என்று சொல்லி நினைச்சான். பாருங்க, 3 பார்வைகளிலே பார்த்தோம் இல்லையா? இயேசுவை வெறுத்தவர்கள், இயேசுவை அன்பு செய்தவர்கள், சத்ரு. ஆனால் இங்கே ஞானம் மறைக்கப்படாமல் உண்மையான திட்டத்தை அறிந்து அங்கே நடந்த அந்த காட்சிகளை பார்த்த 2 கண்கள் இருக்கின்றது. ஒன்று பிதாவாகிய தேவனுடைய கண், இன்னொன்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய கண். பிதாவாகிய தேவனுடைய கண் அந்த நேரத்தில் என்னத்தை பார்த்திருக்கும்? அந்த சிலுவை நாட்களில் என்னத்தை பார்த்திருக்கும்? யோவான் 3:16 வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அவருடைய பார்வை அன்பாகவே இருக்கின்றது. அந்த இடத்திலே அவருடைய பார்வை, அந்த சிலுவையின் பார்வை எப்படிப்பட்டதா இருந்தது? எங்கள் மீது வைத்த அன்பினாலே நடக்கிற திட்டமாக இருந்தது. அங்கே அவர் கண்ட காரியங்கள் எல்லாம் அவருடைய திட்டம் செயல்படுவதை கண்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு வரும்பொழுது பரத்திலிருந்து ஒரு சத்தம் பெறுகின்றது. எது? இது என்னுடைய நேசகுமாரன், இவர் மேலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப எங்களின் மேலே பிரியமுள்ள தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் மேலும் பிரியமாயிருந்தார். ஆனால் சிலுவை தேவனுடைய திட்டம் எதற்கு? அந்த குமாரனை கொண்டு நாங்களும் அவருடைய குமாரர்களாக குமாரத்திகளாக மாறும்படிக்காக அவர் போட்ட திட்டமாக இருந்தது. அவருடைய கண்களுக்கு அது ஒரு திட்டம், எங்கள் மேலே வைத்த அன்பின் திட்டமாக இருந்தது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே 21வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும். நாங்கள் பாவிகளாகிய நாங்கள் இல்லையா, அசிங்கங்கள் செய்கிற நாங்கள், மற்றவர்களுக்கு தெரியாமல் தப்பிதம் செய்கிற நாங்கள், அழுக்குகள் கொண்ட இருதயம் உள்ள நாங்கள் நீதிமான்களாகும்படிக்கு பாவமறியாத அவரே நமக்கு தேவன் பாவமாக்கினாராம். அப்ப அந்த சிலுவையில் என்ன நடந்தது? தேவன் இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து என்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியானவர் பலியிடப்படும்படியாக போடுகின்றார். அவருடைய சிலுவையிலே அவர் சுமந்தார் எங்களுடைய பாவங்கள். அந்த பாவங்கள் வந்தபடினால்தான் தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பினார். அதனால்தான் ஏலி ஏலி சபத்கானி, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு அந்த சிலுவையிலே இருந்து சத்தமிட்டார். அந்த சத்தம் கூட சங்கீதம் 22வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வசனங்கள். 6ஆம் மணி நேரத்திலே இருந்து 9ஆம் மணி நேரம் மட்டும் காருருள், மதிய நேரத்திலே உச்ச வெயில் நேரத்திலே காருருள் அந்த இடத்திலே வந்ததுக்கு காரணம் என்ன? தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். அன்பு செய்கிற பிள்ளை, என்னுடைய பிள்ளைகள் மேல நான் அன்பு செய்கிறேன். தேவன் செய்கிற அளவுக்கு செய்கிறனாண்டா இல்லை. ஏனால் தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறவர். ஆனால் என்னுடைய பிள்ளை பிளவிட்டா நான் தான் அடிப்பணி ஒழிய இன்னொரு ஆள் அடிக்கிறதுக்கு விட மாட்டேன் இல்லையா? உங்களோட பிள்ளைகள் பிளவிட்டா இன்னொரு ஆள் அடிக்க பார்த்துட்டு இருப்பீங்களா? இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் எந்தவும் பாவமும் செய்யாதவன். அந்த குமாரன் மனிதர்களுடைய கையினாலே, சத்துருவுடைய கையினாலே, தந்திரக்காரர்களுடைய கையினாலே அடிக்கப்படுவதை தேவன் கை கட்டி பார்த்தாரா? இல்ல, அவருடைய கைகளை அன்பு கட்டி இருந்தது. அது எங்கள் மேலே வைத்த அன்பு. அந்த அன்புதான் அவரை அந்த முகத்தை திரும்ப செய்தது. அந்த வெள்ள கரம், எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய கரம், அந்த காக்கிற கரம் எங்கள் மேலே வைத்த அன்பின் நிமித்தம் அந்த இடத்திலே கட்டப்பட்டு இருந்தது. சில வேளையில் நாங்களே எங்களோட கையை கட்டி நிற்போம் இல்லையா? நாங்களே எங்களுக்கு கையை கட்டி வச்சிருக்கிறது. அதே போலதான் ஆண்டவர் எங்கள் மேலே வைத்த அன்பினாலே. அப்ப தேவனை பொறுத்தவரை பாவங்கள் அவர் மேலே விழ வேண்டும். இயேசு எங்களுக்காக பாவமாக வேண்டும், இயேசு எங்களுக்காக அடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சிலுவையின் பார்வையாகவே இருந்தது. அப்ப இயேசுடைய கண்கள் என்ன? அப்ப தேவனுடைய கண்கள் என்னது? அவருடைய திட்டம் நிறைவேறுகிற நாள் சிலுவை நாள் இல்லையா? ஜனங்களுக்கு கை கழுவி விடுகிற நாள். இயேசுவை வெறுத்தவர்களுக்கு நான் என்னுடைய திட்டத்தை சாத்தியப்படுத்திட்டேன் என்கின்ற நாள். சீஷர்களுக்கு ஏமாற்றமும் தோல்வியும் துக்கத்தின் நாள். சத்துருவுக்கு தன்னுடைய ராஜ்யம் அமைந்து விட்டது என்று சந்தோஷப்படுகிற நாள். ஆனால் தேவனுக்கு அவருடைய திட்டம் நிறைவேறுகின்ற நாளாக இருந்தது. அதே போல இயேசுடைய கண்களினாலே பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது என்றால், இயேசுவுக்கு இவைகள் எல்லாம் அறிந்தவராயிருந்தாரு. அந்த இடத்திலே அவர் அறையப்படுகின்றார் என்றால் அவருடைய உயிர் எடுக்கப்படுகின்றதா? இல்ல. ஆண்டவர் யோவான் 10வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இவைகள் நடப்பதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். நான் என்னுடைய ஜீவனை என்னவாம் கொடுக்கின்றேன். எதற்காக எப்படி கொடுக்கிறேன்? நாம் திரும்ப அடைந்து கொள்ளும்படிக்காக கொடுக்கின்றேன் இல்லையா? அவர் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார், திரும்பவும் எடுக்கிற. அதனால பிதா என்னிலே அன்பா இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு 18வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்?
ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். சத்துரு நினைச்சான் தான் அந்த உயிரை எடுக்கிறேன் என்று சொல்லி, இல்ல, ஆண்டவர் கொடுத்தார். வேத பாரகர் அவர் நினைச்சிருப்பார்கள் நாங்க தான் இந்த உயிரை எடுக்கிறோம் என்று சொல்லி, சிலுவையில் அறைகிறோம் என்று சொல்லி. இல்லை, இயேசு அந்த இடத்திலே தன்னுடைய உயிரை கொடுத்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் அவருக்கே அதிகாரம் உண்டு. அதை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அவர் தன்னுடைய சித்தத்தின்படி நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, நாங்கள் பரலோக ராஜ்யத்தை ருசி பார்க்க வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் அக்கினி கடலாகிய நரகத்திலே எந்த நாளும் நித்தியத்துக்கும் எரிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த இடத்திலே ஒப்பு கொடுத்தார். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் அப்பா என்று சொல்லி கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் நாங்கள் எங்கள் மேலே வைத்த அன்பு. மத்தேயு 27வது அதிகாரத்தில் 28வது வசனம், இயேசுடைய வஸ்திரங்களை கலட்டுகிறார்கள், சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்துகின்றார்கள். வாசிப்புமா? அவர் வஸ்திரங்களை கலட்டி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி. இப்ப யார்ட்ட கண்ணில இருந்து பாக்குறீங்க நீங்க? சில கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் நம்ம. யார்ட்ட கண்? இயேசுடைய கண். அப்ப இயேசு தன்னுடைய அங்கிகளை இவர்கள் கலட்டுகிறார்கள். கலட்டி என்ன செய்கிறார்கள்? முள்ளுகளாலே ஒரு முடியை பின்னி, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்தினால் நான் ஏன் இவர்களுடைய பரியாசத்துக்கு ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டு நின்றாரு? சிலுவையில் அரைஞ்சிட்டு போங்க, என்னுடைய ரத்தத்தை சிந்த வைங்க. ஆனால் ஏன் என்னை பரியாசம் பண்ணுகிறீர்கள்? என்னுடைய தாடை மயிரை பிடிச்சு இழுக்கிறீங்க, ஏன் என்னுடைய முகத்தில் குத்துறீங்க, என்னுடைய முகத்தில் துப்புகிறீர்கள்? ஆண்டவர் அதில் கேள்வி கேட்டிருக்கலாமா? அவருடைய கண்களில் இருந்து அந்த செயல்கள் எப்படியா இருந்திருக்கும்? எங்களுடைய கண்களில் இருந்து பார்க்கும் பொழுது நாங்கள் அது என்னது, அது ஒரு இழிவான கொடூரமான செயல்களாக இருக்கின்றது. அவருடைய கண்களில் இருந்து அதை என்ன பார்த்திருப்பாரு? ஏசாயா 50வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லி 800 வருடங்களுக்கு முன்பாகவே எழுதப்பட்டிருந்த தேவ வசனம் நிறைவேறுகிறதை அவர் கண்டார். அவருடைய கண்கள் பார்க்குது, ஓ இவர்கள் வந்து துப்புறாங்களா, ஆண்டவரே சோஸ்திரம், நீர் எழுதின வசனம் நிறைவேறுகிறது, உம்முடைய திட்டம் நிறைவேறுகிறது, இவர்கள் ரட்சிக்கப்பட போறால், மனித குலம் ரட்சிக்கப்படுகிற காரியத்துக்கு என்ன ஒரு ஸ்டெப் க்ளோஸா வாரோம். அதைத்தான் ஆண்டவர் நினைச்சிருப்பார். அதற்காக அவர் அவமானத்தை பொறுத்து கொண்டாரு. அதற்காக மனுஷ துப்பல் அவர் தாங்கினாரு. மத்தேயு 27வது அதிகாரத்தில் 39வது வசனம் சொல்லுகிறது, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, வாசிப்போம் 40வது வசனம், தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். மயிர் கத்தரிக்க சென்ற ஆட்டுக்குட்டியை போல அவர் சத்தம் போடாமல் இருக்கிறார். வாரவன் போறவனெல்லாம் துலுக்கி ஒரு காரியத்தை சொல்லி பரியாசம் பண்ணி கேலி பண்ணி போறான். இவர் சத்தம் போடாமல் இருக்கிறார். ஏன் தெரியுமா? சங்கீதம் 22வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கவும் உண்மையில் பிரியமாயிருந்தாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள் என்று சொல்லி ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறபடினால அந்த நேரத்திலேயும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இது தேவனுடைய வசனம் நிறைவேறுவதற்காக நடக்குதுன்னு சொல்லி. அப்ப இயேசுடைய கண்களிலே தேவனுடைய திட்டம் நிறைவேறுகின்றது. அந்த அவமானங்கள் பொறுக்கப்பட்டது, அந்த காயங்கள் பொறுக்கப்பட்டது, அந்த வலியை அவர் தாங்கினார். அதற்கு எல்லாத்துக்கும் பின்பாக தேவனுடைய வசனங்கள், அவருடைய திட்டம் ஒன்றொன்றாக நிறைவேறி கொண்டு வந்தது. யோவான் 19வது அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்லுகிறது, பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினாலே அடிப்பித்தான். 22 லூக்கா 23:34 சொல்லுகிறது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். வாரினாலே அடிக்கிறாங்க. ஆனால் அந்த வாரினாலே அடிக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிதாவே இவர்களை மன்னியும், பரியாசம் செய்தவர்களை மன்னியும், என் மேல துப்பினவங்களை மன்னியும். நீங்க மன்னிப்பீங்களா? நான் மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய பெருந்தன்மை இல்லை. யாராவது துப்பி பார்த்தீங்கன்னா நான் மன்னிக்க மாட்டேன்.
ஆனால் ஆண்டவருடைய அன்பை யோசிக்கும் பொழுது பாருங்க, அவர் மன்னிக்கிறாரு. வாரினாலே ஏன் அடிக்கப்பட்டாரு? அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாவோம் என்று ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தது. அப்போ ஒவ்வொரு முறையும் அவர்கள் வாரினாலே அடிக்கும் பொழுது, அந்த ஆணிகள் அவருடைய முதுகை கவ்வும் பொழுது, அந்த ஆணிகள் அவருடைய தசையை பிக்கும் பொழுது, அந்த ரத்தம் பீரிடும் பொழுது, அவர் நினைத்த காரியம், என்னுடைய தழும்புகளினாலே குணம் பெறுகின்றது மனித குலத்துக்கு என்று சொல்லி அந்த ஒரு கண்களினாலே அவர் அங்கே பார்த்தார். அந்த நேரத்திலும் கூட அவருடைய கைகள்லையும் கால்கள்லையும் ஆணியை வச்சு அடிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன யோசிச்சிருப்பாரு? அவரை உருவ குத்தினார்கள் என்று சங்கீதம் 22வது அதிகாரத்தில் சொன்ன அந்த வாக்கு தத்தம், நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் அடிக்க போறாங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் யோசிச்சிருப்பாரு, இது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது, இது நிறைவேற வேண்டும் என்று சொல்லி. மத்தேயு 27வது அதிகாரத்தில் 34வது வசனம் சொல்லுகிறது, கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவர் அந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவர், இவ்வளவு நேரம் ஒன்றும் பேசாமல் இருந்தவர், அவர் சொன்ன வார்த்தைகளே 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை எனக்கு தாகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன் இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் தாகமாய் இருக்குதுன்னு சொல்றாரு? உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மனிதனாகவே முழுமையாய் மனிதனாய் மாறிவிட்டபடினாலே அங்கே தாகமாய் இருக்கிறதா என்று சொன்னார். ஆண்டா பார்த்தா யோவான் 19:28 சொல்லுகிறது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாய் இருக்கிறேன் என்றார் என்று சொன்னாராம். அந்த இடத்துல அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு பாருங்க, அந்த வழிவேல்தனையிலையும் அவர் நினைவு கூறுகிறார், தேவனுடைய திட்டத்தின் படி நான் தாகமாய் இருக்க வேண்டும், நான் கேட்க வேண்டும், எனக்கு காடி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலையும் அந்த காரியத்தை செய்தார். யோவான் 19வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசுவுடைய கண்களில் அவர் ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். இதை ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரதான ஆசாரியர் பார்த்து கொண்டிருந்த என்ன சொல்லியிருப்பாரு? முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டாரு, எனக்கு வெற்றி கிடைச்சிட்டுதுன்னு சொல்லியிருப்பாரு. இதை பார்த்து கொண்டிருந்த சீசர்கள் என்ன நினைச்சிருப்பாரு? ஓ, இயேசு முடிந்துட்டுதுன்னு சொல்லிட்டாரு, எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டுது, எங்களுடைய எதிர்காலம் முடிஞ்சிட்டுது, எங்களுடைய நம்பிக்கை இழந்துட்டோம், இனி ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு யோசிச்சிருப்பாங்க. சத்துரு யோசிச்சிருப்பான், ஒரு நடனம் ஆடி யோசிச்சிருப்பான், முடிஞ்சுது, தொல்லை முடிஞ்சுது, இனி என்னுடைய ராஜ்யம்தான் என்று அவன் நினைச்சிருப்பான். ஆனால் தேவனுக்கு தெரியும், ஆண்டவர் முடிந்தது என்று சொன்னது, தேவ திட்டம் நிறைவேறியது என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர் முடிந்தது என்று சொன்னது, எங்களுடைய தோல்விகள் முடிந்தது, எங்களுடைய ஏமாற்றங்கள் முடிந்தது, எங்களுடைய கஷ்டங்கள் முடிந்தது, எங்களுடைய துக்கம், எங்களுடைய கண்ணீர் முடிந்தது, எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பமாகிறது என்பதற்காகத்தான் அந்த இடத்திலே அவர் முடிந்தது என்று சொன்னார். திரைச்சீலை 2ஆக கிழியும்படிக்காக, பரிசுத்த ஸ்தலத்துக்களை நாங்கள் செல்லும்படிக்காக ஒரு வழி செய்து முடிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே முடிந்தது என்று சொன்னார். அவர் முடிந்தது என்று சொன்னது, சத்துருவுடைய ஆளுமை இனி இல்லை, சத்துரு தோற்கடிக்கப்பட்டான், இயேசு வெற்றி சிறந்து சத்துருவின் ஆதிக்கத்தில் இருந்து மனித குலத்தை மீட்டெடுத்தார், முடிந்தது என்று அவர் சொன்னார். முடிந்தது. ஆண்டவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார், எங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். பாருங்க, இந்த சிலுவையிலே ஆண்டவர் செய்த அந்த காட்சிகளை நாங்களும் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து அதை நாங்கள் தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலிலும் கூட இந்த 5 கண்களும் எப்படி அந்த திட்டத்தை, உயிர்த்தெழுதலின் திட்டத்தை பார்க்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம். ஸோ இன்றைய நாள் நாங்கள் கூட கண்களை மூடி நாங்கள் எங்களுடைய கண்களினூடாக அந்த சிலுவை மரணத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம். சிலுவை மரணத்திலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிரலாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இது ஒரு தோல்வியின் நாள் அல்ல, இது ஒரு வெற்றியின் நாள். இது ஒரு முடிவின் நாள் அல்ல, இது புதிய ஆரம்பத்தின் நாள்.
இந்த நாள் நாங்கள் நினைவு கூற வேண்டியது எதற்காய்? ஏனென்றால் இதுதான் எங்களுக்கு புதிய ஆரம்பத்தை கொடுத்த நாள். இது சீஷர்களுக்கு மட்டும் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கவில்லை. அந்த இடத்திலே அங்க பூமியெல்லாம் அதிரும் பொழுது அங்கே 100க்கு அதிபதி ஒருவன் இருந்தான். இந்த போர் வீரர்கள் யார் யாரெல்லாம் இயேசுவை துன்புறுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் இயேசுவை அடித்து அவரை துன்புறுத்தி அங்கே சித்திரவதை செய்தார்களோ, அவர்களை எல்லாவற்றையும் லீட் பண்ணுகிற தலைவன் 100க்கு அதிபதி. அவன் சொல்லுகிறான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. பாருங்க, அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இயேசுவை தேவகுமாரனாக கண்டார்களோ, யார் யாரெல்லாம் இயேசுவை எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை மன்னித்து காக்கிற இரட்சகராக கண்டார்களோ, அவர்களுக்கு எல்லோருக்கும் மீட்பு. இதனால இயேசு முடிந்தது என்று சொன்னது மனித குலத்துக்கும் தேவனுக்குமான ஒரு வழி உண்டானது. யார் யாரெல்லாம் அந்த வழியை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, சிலுவையிலே அறையுங்கள் என்று சொன்னவர்கள் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கான வழி திறக்கப்பட்டது. அவரை சித்திரவதை செய்த 100க்கு அதிபதி கூட இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவனுக்கும் பரலோக ராஜ்யம், தேவனை அப்பா என்று கூப்பிடுகின்ற அந்த புத்திர சுவீகாரத்தின் ஸ்லாக்கியம் கிடைத்தது. இன்றைய நாளும் இந்த இடத்துல மற்றவர்களோடு சேர்ந்து நாங்கள் முடிவுகளை எடுத்தது போதும். நாங்கள் எங்களுக்குள்ளே யார் என்னை படைத்தவர், யார் என்னுடைய தேவன், யார் என்னுடைய பாவங்களை மன்னிக்க கூடும் என்று எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆவியானவர் எங்களுடைய பேசினதை கொண்டு நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த கூட்டம் மற்றவர்களோடு சேர்ந்து சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார்கள். தங்களுக்கு என்று ஒரு கருத்து இல்லை. இன்றைய நாளில் நாங்கள் யாருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இன்றைய நாளில் வாழுகின்றோம்? எங்களுடைய குடும்பத்தின் கருத்தையா, எங்களுடைய உற்றார் உறவினர்களா, எங்களுடைய நண்பர்களையா, ஒரு கூட்டத்தின் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுகிறோமா? இல்லாவற்றால் எங்களுக்கு என்று ஒரு கருத்து உண்டா? எங்களுக்கு என்று ஒரு வெளிப்பாடு உண்டா? எங்களுடைய கண்களும் மறைக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைய நாளில் மறைக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்டிருக்கிற ஆவியின் செவிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் கேட்போம், ஆண்டவரே திறவுங்க, எனக்கு காட்டுங்க, நீங்க தான் ஆண்டவர், நீங்கள் தான் என்னுடைய பாவத்துக்காய் மரித்த என்னுடைய இரட்சகர், என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்க கூடியவர் தான் இரட்சகராக இருக்க முடியும். இந்த உலகத்தில் எனக்கு ஆசீர்வாதங்கள் தருகிறதுனால அது முக்கியமா? இல்லாவிட்டால் என்னுடைய நித்தியத்துக்கும் நான் தேவனோடு பரலோக ராஜ்யம் அடைவது முக்கியமா? ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது பரலோகத்துக்கான வழியை திறந்தார். என்னாலும் யார் யாரெல்லாம் இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் வாங்க, என்னுடைய பாவங்களை மன்னியுங்க, என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராய் நீங்க மாறுங்க என்று சொல்லி கேட்கிறோமோ, அவர்களுடைய உள்ளங்களிலே, அவருடைய இல்லங்களிலே அவர் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். வெறும் பொழுது அவருடைய ஜெயம் பெறுகின்றது. அவர் வெறும் பொழுது எங்களுடைய தோல்வி, எங்களுடைய இயலாமை, எங்களுடைய ஏமாற்றங்கள் எங்களை விட்டு நீங்கி போகின்றது. சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் எங்களுடைய சூழ்நிலைகளை வெற்றி சிறப்பதற்கான பலத்தையும் ஞானத்தையும் தருகிறவராயிருக்கிறாரு. ஆண்டவரே வாங்க, என்னுடைய குடும்பத்தில் வாங்க, என்னுடைய பிரச்சனைகள் தீர நீங்க வாங்கப்பா, என்னுடைய போராட்டங்கள் தீர வாங்க. இந்த நாளில் ஒரு முறை அழைத்து பாருங்கள், கூட்டத்தோடு ஆமேனுக்காக அல்ல, உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசியிருந்தார் என்று சொன்னார், உங்களுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசியிருந்தார் என்று சொன்னார். இன்றைய நாளில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உள்ளத்துக்கு வாங்கப்பா, உள்ளத்துக்கு வாங்க ஆண்டவரே. இயேசுவே நன்றி என்று சொல்லுகிறோம், பிதாவே நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உடைய ஒரே பேரான குமாரன் அடிக்கப்படுவதை ஆண்டவரே எங்களுக்காய் நீங்க அவரை விட்டு கொடுத்தீங்களேப்பா, உடைய அன்புக்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்துவோம். அருவருப்புகள், பாவங்கள், ஆண்டவரே தப்பிதங்கள், வாயினாலே சொல்ல முடியாத ஆண்டவரே பாவங்கள் எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம்ப்பா. அது எல்லாவற்றையும் நீங்க மன்னித்ததற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். அதற்காய் பாவமறியாத இயேசுவை எங்களுக்காய் தந்ததுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாவற்றையும் அறிந்து எல்லா அதிகாரமும் கொண்டு
ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன தேவன், எனக்காய் நீர் ஜீவனை கொடுத்தீரேப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன், நன்றி என்று சொல்லுகிறேன். நாளும் ஒரு முடிவெடுப்போம். இந்த பெரிய வெள்ளி அன்று நாங்கள் ஒரு வெற்றியை பெற்ற இந்த தினத்தன்று எங்களுடைய தோல்விகள் ஏமாற்றத்தை மாற்றிய இயேசுவையே நாங்கள் பின்பற்றுவோம் என்ற ஒரு முடிவெடுப்போம். அவருக்காகவே வாழுவோம் என்ற ஒரு முடிவெடுப்போம். இந்த உலகத்தில் எல்லோரும் போற போக்கில் நாங்கள் போவோம். ஆண்டவரே, ஒரு பரிசுத்த சந்ததியாக உமக்காய் வாழுவோம், உம்முடைய சித்தத்தை செய்வோம் அப்பா, நாங்கள் முடிவெடுப்போம். அவர் எங்களுக்காய் செய்த தியாகத்தை நினைத்து அந்த முடிவெடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யாரெல்லாம் இன்றைய நாள் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ, கர்த்தருடைய கரம் அவர்களை பலப்படுத்தி நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபித்து நிற்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.